சுட்டி குழந்தை சாம் கரன் சிஎஸ்கே அணிக்கு திரும்பி இருக்கிறாரு. அவர் 2.40 கோடிக்கு ஐபிஎல் ஏலத்துல ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க சிஎஸ்கே. 2020 மற்றும் 2021 ஐபிஎல் சீசன்கள்ல தன்னோட பங்களிப்பா அணிக்கு நல்லபடியா கொடுத்தவர் சாம் கரன். பஞ்சாப் அணி கிட்ட கைவிட்டு போன அவரை திரும்பவும் அணிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா சிஎஸ்கே அணியின் அஜிங்கே ரஹானே, ஷர்துல் தாக்கூர் மற்றும் டேரல் மிச்சல் ஆகியோர் இந்த முறை முதல் சுற்று ஏலத்துல யாராலையும் ஒப்பந்தம் செய்யப்படல. சிஎஸ்கே அணியின் துஷார் தேஷ்பாண்டே 6.50 கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அதே போல தீபக் சகரும் எம்ஐ அணியால 9.25 கோடிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அண்ட் புவனேஸ்வர் குமார 10.75 கோடிக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க ஆர்சிபி. இந்த ஐபிஎல் ஏலத்துல அவங்க செய்த சிறந்த பைனா அது இதுதான். அதே போல வாஷிங்டன் சுந்தர ஜிடி அணி 3.2 கோடிக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க. சிஎஸ்கே அணியின் எல்லை சாமியும் ஆர்சிபி அணியின் கேப்டனுமான ஃபாப் டு பிளஸி இந்த முறை டிசி அணியால ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறாரு. இது எல்லாமே ஐபிஎல் ஏலத்தின் 2வது நாள்ல நடந்த முதல் சுற்றோட முடிவுகள் தான். இந்த ஐபிஎல் ஏலத்துல இதுவரை அன்சோல்டான பிளேயர்கள்லாம் திரும்பவும் ஏலத்துல விடப்படுவாங்க. அப்ப யார் யார் எந்த அணியில ஒப்பந்தம் செய்யப்படுறாங்கன்னு பாப்போம். இந்த ஏலம் முழுமையா முடிஞ்சதும் எந்தெந்த அணிகள் எந்தெந்த வீரர்களை எவ்வளவு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்திருக்காங்கன்ற விவரத்தோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.